இந்த ஆள் வேத ஆய்வு மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த 14 வாரங்களாக நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். மோஸ்ட்லி இன்றைக்கு கடைசியாக அவரை பத்தி படித்து முடிப்போம்னு நினைக்கிறேன். கர்த்தரால் கைவிடப்பட்ட சவுல். சவுலை கர்த்தர் கைவிட்டபடியினால என்னாச்சுன்னா அவருடைய ஆவிக்குரிய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அநேக காரியங்கள்ல இழந்து போயிடுறார். முக்கியமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டார். பொறாம அவருக்குள்ள வந்துருச்சு. கடந்த முறை படித்தோம் இல்லையா? தாவீதை புகழ்ந்து பாடின அந்த பாடலை கேட்ட சவுலுக்கு நிம்மதியா இருக்கவே முடியல. காய்மகாரமாய் பார்க்கிறார். அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டார். தொடர்ந்து பார்க்கும்போது சவுலுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி தொடர்கிறது. நம்ம வாழ்க்கையில மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி என்னன்னா, சிறிய காரியங்களாக இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவார், ஆனா உடனடியாக கீழ்ப்படிந்து விடுவது நல்லது. நிறைய வாய்ப்பு கொடுக்கிறார், ஆனா வாய்ப்புகள் எல்லாவற்றையும் சவுல் இழந்து விட்டார். தொடர்ந்து சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். பொறாமை பகைக்கு நேராக வழி நடத்துகிறது. பொறாமை பகைக்கு நேராக வழி நடத்துகிறது. எந்த அளவுக்கு பகைக்கிறான்றதுக்கு ஒரு சில வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 28, 29வது வசனங்களை வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். இந்த வசனங்கள்ல ஒரே வசனத்துல தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள உறவை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சவுலு உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவா இருந்தான். சில மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நான் செத்தா கூட என்னுடைய கண்ணில் நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு மனிதனுடைய பரிதாபமான நிலைமை பொறாமைக்கு நேராக, அடுத்து பகைக்கு நேராக, இன்னசென்ட் பீப்புள்கிட்ட தன்னுடைய சொந்த மருமகனை அந்த அளவுக்கு பகைக்கூடிய அளவுக்கு அவரை மிகவும் தரம் தாழ்த்தி கொண்டு போய்விட்டது. சரி, சவுல் தாவீதை மட்டும்தான் பகைத்தாரா? இல்ல. தொடர்ந்து படிக்கும் போது இந்த பொறாமை என்ன செய்யுதுன்னா தாவீதை எதிரியாக மாற்றிவிட்டது. தாவீதை மட்டுமல்ல, தாவீதை சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அல்லது தாவீதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும், தாவீதின் நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் எல்லாரும் யாருக்கு எதிரி? சவுலுக்கு எதிரி. அதான் நம்ம படிக்க போறோம். 20வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 20, 11 முதல் 16 வரை. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவன் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி 17 வாசிங்க சிஸ்டர். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல் அவனை சிநேகித்தான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது?
யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவு. தாவீது யார்? அந்த கோலியாத்தை கொன்றதன் மூலமாக கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினவர். யோனத்தான் யார்? சவுலுடைய மூத்த பையன். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆழமான ஒரு உறவு இருக்கிறது. எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது பாத்தீங்க இல்லையா? தன்னுடைய உயிரை நேசித்தது போல நேசிக்கிறான். உயிருக்குயிரான நண்பன். தாவீதுடைய உறவுகளை குறித்து படிக்கும்போது படிக்கலாம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய நண்பனுடைய பாதுகாப்பை விரும்பின யோனத்தான் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தகப்பனார் இன்னும் கோபமா இருக்கிறாரா இல்லையான்றதை கண்டுபிடித்து சொல்லுவேன்னு சொல்றாரு. அந்த விருந்திலே பங்கு பெறும்போது அங்க தாவீதுக்குன்னு ஒரு சீட்டு போட்டிருக்காங்க. அந்த சீட்ல தாவீது வரலன்னு யோனத்தான் கேட்கிறாரு. அந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. இல்ல தாவீது அந்த பலியிடக்கூடிய அல்லது அந்த பலி விருந்திலே பங்கு பெறுவதற்கு பரிசுத்தமாக தன்னை ஆயத்தப்படுத்தாதால வரவில்லை என்று யோனத்தான் சொல்லுகிறார். அடுத்த நாளும் வரலன்னு பயங்கர கோபம் வந்துருது சவுலுக்கு. சவுல் கண்டுபிடித்து விட்டார், தாவீது தன்னுடைய கைக்கு தப்பித்து போறார். உடனே அவனை கொல்ல வேண்டும் சொல்லி யார்கிட்ட கேட்கிறாரு? யோனத்தான் கேட்கிறாரு. அப்போ யோனத்தான் கேட்கிறாரு, அவன் ஏன் சாகலும், என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா யோனத்தான் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், தன்னுடைய தகப்பனாரை விட்டு கர்த்தர் விலகி விட்டார். இத சொன்ன உடனே சவுலுக்கு பயங்கரமான கோபமும் எரிச்சலும் அவர் மீது வருகிறது. யார் மேல வருகிறது? தன்னுடைய சொந்த மகனாகிய மூத்த மகனாகிய யோனத்தான் மேல வருகிறது. வரும்போது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அதே அதிகாரத்துல 27வது வசனத்துல இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லேஹேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலேதான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் போதுமா 30 வரைக்கும் வாசி. அதாவது என்ன நடக்குது? தாவீதை பாதுகாத்து யோனத்தான் பேசுகிறார். பேசின உடனே சவுலுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கசப்பு, வெறுப்பு, கோபம், பகை எந்த அளவுக்கு வார்த்தைகள்ல வெளிப்படுதுன்றத பாருங்க. தன்னுடைய சொந்த மகனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன். ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டாயின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழ்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்படல. என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனேன்னா என்ன அர்த்தம்னா, நீ என்னுடைய உண்மையான மகனாக இருப்பாயானால் கண்டிப்பா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவ, தாவீதை என்னுடைய கையில பிடிச்சு கொடுத்துருவ. ஆனா நான் ஒழிக்க வேண்டும் என்று யோசிக்கிற தாவீதுக்கு நீ நண்பனாக இருக்கிறாய். அதே போல உனக்கு பதிலாக அவன் ராஜாவாக வரப்போகிறான். அவனை அழிக்கிறதுக்கு பதிலா அவன்கிட்ட உயிர் தோழனா நீ இருக்கிற. அதனால நீ எனக்கு பிறந்த பையனாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசுற. யோசித்து பாருங்களேன். சவுலுக்கும் சவுலுடைய மனைவிக்கும் இடையில உள்ள உறவு எப்படி இருந்திருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க. தன்னுடைய மகனை திட்டும் போது தன்னுடைய மனைவியின் ஒழுக்கத்தை குறித்து, தன்னுடைய மனைவிக்கு இவன் மகனாவே பிறக்கலன்ற அளவுக்கு சொல்றார். ஆங்கிலத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல உன்னுடைய தாய் ஒரு ப்ராஸ்டிடியூட், ஒரு வேசி, அப்படிப்பட்டவள் தான் இப்படிப்பட்ட மகனை நீ தெரிந்து பெற்றெடுக்க முடியும்னு சொல்லி திட்டுறார். பகை, பொறாமை, வெறுப்பு, யார் மேல பொறாமப்படுறோமோ அவங்கள மட்டும் இல்ல, அவர்களுக்கு சாதகமாக அவர்களை நேசிக்கிற, அவர்களுடன் நிற்கக்கூடிய மக்களையும் பகைக்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக மாற்றி விடுகிறது.
எவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சவுல் பயன்படுத்துறாரு இல்லையா? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இந்த பொறாமை வராதபடிக்கு, பகை வராதபடிக்கு கவனமா பார்த்துக்கொள்ளும். ஏன் இப்படிலாம் பேசுறாங்க, ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு நம்ம யோசித்தோம்னா, அந்த பகை உள்ளத்திலே குமரி கொண்டிருக்கக்கூடிய பகை. கர்த்தரை விட்டு விலகின ஒரு மனிதன் இந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமைக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. மார்க் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும், அதே மாதிரி லூக்கா 6வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல சீஷர்கள் வயல் வழியாக போகும்போது, கோதுமை வயல் வழியா போகும்போது கொஞ்சம் கோதுமை மணிகளை பறித்து கையில கசக்கி சாப்பிடுறாங்க. இதை பார்த்த வேதபாரகர் பரிசேயரோ ஓய்வு நாள்ல செய்யத்தகாத செய்யறாங்கன்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்றாரு. தாவீதும் அவருடைய நண்பர்களும் ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கக்கூடிய அப்பத்தை புசித்தார்கள் சொல்லி சொல்றாரு. சரியான காரியத்தை தான் சொல்றேன். அந்த சம்பவம் இங்க நடக்குது. நடக்கும்போது அங்க தோவேக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா சவுல் ராஜாவுடைய ஆடுகளின் மேய்ப்பர். அது எத்தனாம் வசனத்துல வருதுன்னா, தோவேக்கை பற்றி 7ஆம் வசனத்துல வருது. 21வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருது. தாவீது கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போன பிறகு 22வது அதிகாரத்துல சவுல் உட்கார்ந்து மறுபடியும் தாவீதை கொல்வதற்கு திட்டமிடுகிறார். 22வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். சிஸ்டர் 6ஆம் வசனம் வாசிங்கம்மா. தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவிலே ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோவில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். என்ன நடக்குது? சவுலுடைய மனசுல இருந்தது முழுசும் தாவீதை அழிக்க வேண்டும் என்ற வெறி, பகைதான் இருந்துச்சு. பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க நேரம் எடுத்து படிச்சு பாருங்களேன். பொறாமை வரும்போது, கோபம் வரும்போது, பகை வரும்போது என்ன சொல்ற? தன்னுடைய சொந்த மருமகன், மகளை கட்டியிருக்கக்கூடிய மருமகனை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஈசாயின் மகன் சொல்லி சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரன் சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு டிகிரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு டிகிரேட் பண்றாரு. தாவீதுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் கூட உட்கார்ந்து எல்லாத்தையும் விசாரிக்கும் போது துரோகிகள் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதாவது அவர்கள் எல்லாரும் தனக்கு தான் செய்யக்கூடிய தவறுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த அகித்தோக்குன்னு ஒருத்தர் வரான். இந்த அகித்தோக்கு ஒரு துரோகி. அங்க இருந்து அகிமேலேக்கு என்ன செய்தான் என்பதை இங்க சொல்லிடுறாரு. பிரதான ஆசாரியர் என்ன செய்தார்? போஜனத்தை கொடுத்தார், பட்டயத்தை கொடுத்தார். அது உண்மைதான். அது அப்படியே போய் சொல்றான். உண்மையை தானே சொன்னான்னு சொல்லி யோசிக்கலாம். இல்ல, ஏற்கனவே பகை கொழுந்து விட்டு இருக்கிறது. தாவீதை கொல்லுன்னு சொல்லி வெறியோடு தெரியக்கூடிய சவுலுடைய உள்ளத்துல தீனி போடக்கூடிய விதத்துல, அந்த பகையை வளர்த்து விடக்கூடிய விதத்துல இந்த தோவேக்கு செயல்படுகிறான். தோவேக்கு பயங்கர மோசமான ஒரு மனிதன். அவன் யாருன்னா இஸ்ரவேல் புத்திரர் கிடையாது. அவன் ஏதோமியன் சொல்லி கொடுத்திருக்கு. ஏதோம் சந்ததியிலே வந்தவன். இன்னைக்கு சில மக்கள் அப்படி இருக்காங்க இல்லையா? பகை பெருகி வரும்போது அந்த பகையை மாற்றி சமாதானத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக, அல்லது சரி அந்த சமாதானத்தை தான் உண்டாக்கலாம், அமைதியாவது இருக்கலாம், அதுக்கு பதிலா
இருக்கிற பகையை இன்னும் கிளப்பி விடக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பகையின் மத்தியில் தங்களுக்கு ஆதாயத்தை தேடக்கூடிய மக்கள். இவன் என்ன செய்யறானா, போட்டு கொடுக்குறான். தாவீது வந்தார், தாவீதுக்கு பட்டயத்தை கொடுத்தான், அப்பத்தை கொடுத்தான், கர்த்தருக்கு விசாரித்து அகிமேலைக்கு அனுப்பினான். சொன்ன உடனே சவுல் என்ன தெரியுமா செய்றார், அந்த 11ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அகிமேலேக்கையும் ஆசாரியர்களையும் அழைத்து அனுப்பு. ஆசாரியர்கள் அங்க வராங்க, 80 பேருக்கும் அதிகமான ஆசாரியர்கள் வராங்க. வரும்போது அந்த அகிமேலேக்கையும் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கல, அவருடைய தகப்பனார் பெயரை சொல்லி தான் அழைக்கிறார். காரணம், அவ்வளவு டிகிரேட் பண்ணி பேசுறாரு. அது யோனத்தானாக இருந்தாலும் பரவாயில்லை, மீகாலாக இருந்தாலும் பரவாயில்லை, அதே போல அது அகிமேலேக்காக ஆசாரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, தாவீதுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே எனக்கு எதிரி. அதான் சவுலுடைய எண்ணம். என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படி செஞ்சியான்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, அகிமேலேக் அப்படிலாம் நான் செய்யல, அவங்க பசியோட வந்து கேட்டாங்க. அவர் யாருன்னா உங்க மருமகன், அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றவன், ஜனங்கள் மத்தியில பிரபலமான தாவீது. அவர் சாப்பாடு கேட்டாரு, அதனால என்ன செஞ்சேன்னா ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள அப்பத்தை எடுத்து கொடுத்தேன். பட்டயம் கேட்டாரு, பட்டயத்தை எடுத்து கொடுத்தேன். கர்த்தரிடத்துல நான் விசாரிக்கல, அவங்களுக்கு அந்த வாலிபர்களுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே சவுலுடைய பதில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 16ஆம் வசனத்துல நீ சாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதாவது நீர் செய்த காரியத்திற்கு 16ஆம் வசனத்துல அகிமேலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும். அப்படி என்ன சாகக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? அகிமேலேக்கு ஆசாரியன், பிரதான ஆசாரியன், கர்த்தருடைய சமூகத்துல நிற்கக்கூடிய ஒரு ஆசாரியன். ஆனா தாவீதுக்கு உதவி செய்ததால, தன்னுடைய எதிரிக்கு உதவி செய்ததால அவனை கொல்ல வேண்டும் என்று துடிக்கக்கூடிய சவுல். பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் பயங்கர வேதனையான காரியங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்கள கொல்ல சொல்லி தன்னுடைய சேவகரை பார்த்து சொல்லுகிறார். யாரு? சவுல். 17ஆம் வசனத்துல சொல்லும் போது அந்த வேலைக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய ஆசாரியரை நாங்க கொல்ல மாட்டோம், ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், ஆசரிப்பு கூடாரத்துல பணி செய்யக்கூடிய மக்கள், அவங்கள கொல்ல மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே 18ஆம் வசனத்துல தோவேக்கை பார்த்து நீ கொல்லுன்றாங்க. கொன்ன உடனே தோவைக்கு என்ன செய்யறான்னா கொன்னு போட்டுறான். எந்த அளவுக்கு கொல்றான்றது ரொம்ப வேதனையா இருக்கு. 18, 19ஆவது வசனங்களை வாசிங்க. 18ல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தர் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? தாவீது மேல இருந்த பகை, தாவீது மேல இருந்த வெறுப்பு யோனத்தான் மேல ஈட்டி எடுத்து எறித. தாவீது மேல இருந்த பொறாமை வெறுப்புக்காக கர்த்தருடைய ஆசாரியர்கள் இன்னசென்ட் பீப்புள் 82 பேரை வெட்டி கொண்டுட்டான். அது மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பத்தார்ல உள்ள பெண்கள், ஸ்திரீகள், பெண்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், பட்டணங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க. பொறாமையும் பகையும் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது இல்லையா? யாரெல்லாம் தாவீதுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு வெறி பிடித்த மனிதனாக மாறிவிட்டார் இந்த சவுல். சரி, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பகை. 24வது அதிகாரத்துக்கு வரலாம். 24வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது, இதோ தாவீது என் கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கன்மலைகளின் மேல் தேடப் போனான். என்ன நடக்குது? அதோட ஓயில
அவனுடைய உள்ளத்துல இருந்த ஒரே காரியம், தாவீதை ஒழிக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி யோசிக்கிறார். ஒரே ஒரு மனிதனை, அதுவும் தன்னுடைய சொந்த மருமகனை அழிப்பதற்காக 3000 பேரை கூட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அங்க போய் தேடுறார். தேடும்போது தாவீது அந்த அதுல்லாம் கொகையில சவுலை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த அதுல்லாம் கெபில இந்த சவுல் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய இயற்கை உபாதைகளை தணிப்பதற்காக உள்ள போறார். அந்த இடத்துல யார் பதுங்கி இருக்கிறா? தாவீதும் தாவீதுடைய நண்பர்களும் பதுங்கி இருக்காங்க. தாவீதுடைய ஒரு சேவகன் சொல்லும் போது, கர்த்தர் உங்களுடைய கையில உங்களுடைய எதிரியை கொடுத்திருக்காரு, ஒரே குத்தா குத்தி போட்டுடலாம் இல்லையா, கொன்னுடலாம்னு சொல்லி சொல்லணும், இல்ல கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அந்த சவுலுடைய ஆடையில தொங்கக்கூடிய ஒரு குஞ்சத்தை வெட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருந்து அவர் சொல்றார், பாருங்க நான் உங்களை கொல்லணும்னா கொன்னு இருக்கலாம், என்னுடைய நோக்கம் அது கிடையாது, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே சவுலுடைய வார்த்தைகளை நீங்க பாருங்களேன். 16வது 17வது வசனங்கள் வாசிங்க. 24, 16, 17. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு ஒரு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததே என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்துக்கு ஏறி போனார்கள். தாவீதுடைய அன்பையும் தாவீதுடைய மரியாதையும் வாசிக்கிறோம் இல்லையா? சவுல பாருங்களேன், வசமா அவருடைய கையில மாட்டின போதும் தன்னை தாவீது எந்த விதத்திலையும் பாதிக்கலன்னு நிறைய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு. 16வது 17வது வசனங்கள்ல படிக்க கேட்டோம்ல, என் குமாரனே என் குமாரனேன்னு சொல்லி சொல்றாரு. 16வது வசனத்துல தாவீதேன்னு சொல்லி சொல்றாரு. ஈசாயின் மகன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தவர் தாவீதேன்றார். 17வது வசனத்துல நீ நீதிமான் சொல்லி சொல்றார். 17வது வசனத்துல நீ நீதிமான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மைதான் செஞ்ச, நான் உனக்கு தீமை செஞ்சேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன நீ அழிச்சிடக்கூடாது, நீ தான் ராஜாவா வரப்போற, என்னுடைய சந்ததியை அழிக்காதபடிக்கு ஒரு ஆணையிட்டு கொடுன்றார். அப்படியே தாவீது ஆணையிட்டு கொடுக்கிறார். இவ்வளவு பேசக்கூடிய சவுலுடைய உள்ளத்துல கசப்பு, வெறுப்பு, பகை மாறிடுச்சா? இல்ல இல்ல. கர்த்தரை விட்டு விலகின தடம் புரண்ட இந்த சவுலுடைய வார்த்தைகள் அமிதமாக இருக்கு. அந்த டைம்ல அப்படி பேசுறார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறார். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல கசப்பு இருக்கு. உண்மையான மனம் திரும்புதல் இல்ல, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? உண்மையான மனம் திரும்புதல். இதே மாதிரி ஒரு சம்பவம் 26வது அதிகாரத்துல நடக்குது. 26வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. 26வது அதிகாரம் முதல் 2 வசனம். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷ்மோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். மறுபடியும் என் குமாரனே நீ என்னை கொன்னுறாத அப்படிலாம் தீர்மானம் எடுத்தாதே சவுல் மறுபடியும் யார தேடி போறாரு? தாவீதை கொல்றதுக்கு போறாரு. கொல்ல போகும்போது எத்தனை பேரை கூட்டிட்டு போறாரு? 3000 பேரை கூட்டிட்டு போறாரு. தாவீது இடத்துல சொல்றாருல, என்ன போய் நீங்க வேட்டையாடுறதுக்கு ஒரு கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி தேடிட்டு வரீங்களேன்னு. என்ன நடக்குதுன்னா, அந்த பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக போகும்போது சவுலும் சவுலுடைய படைகளும் தங்கியிருக்காங்க. ராத்திரி யார் வரா தெரியுமா? தாவீது அந்த படைகள் இருக்கக்கூடிய சவுல் தங்கியிருக்க இடத்துல விசிட் பண்றாரு. விசிட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ரதத்து பக்கத்துல சவுல் தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய தலை பக்கத்துல ஒரு செம்புல தண்ணி இருக்கு, ஒரு ஈட்டி தரையில குத்தி இருக்கு. இவரோடு வந்தவர் என்ன தெரியுமா சொல்றார்? தாவீதுடைய நண்பர், கர்த்தர் அவருடைய எதிரியை உன் கையில கொடுத்துட்டாரு, ஒரே குத்தா குத்தி போட்டிருக்கின்றார். இல்ல,
அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல என் கையை வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த செம்பையும் அந்த ஈட்டியையும் எடுத்துட்டு போறாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. 26:11 வாசிங்க. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். என்ன நடக்குது? மறுபடியும் கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா தாவீது கொல்ல அந்த தண்ணியையும் ஈட்டியும் எடுத்துட்டு போயிடுறாரு. எடுத்துட்டு போயிட்டு, அதாவது சவுலாலே இவர்களை சந்திக்க முடியாத தூரத்துக்கு போன உடனே அங்க இருந்து கூப்பிடுறாரு. என்ன போட்டு ஏன் நீங்க பின்தொடர்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்களை செய்தேன்? என்ன நீங்க மறுபடி விரட்டி வரீங்களேன்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு சவுல் என்ன பதில் சொல்லுகிறார்ன்றத பின்னாடி பார்க்கலாம். 21ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவனை இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாக்கும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். 25ஆம் வசனம் இல்ல 25 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். தாவீதும் சவுலும் சந்திக்கிற கடைசி சந்திப்பு இது. இந்த இடத்துல தான் மேல அவன் எந்த விதமான பகையையும் வைக்கவில்லை, தனக்கு விரோதமாக செயல்படவில்லை என்றதை ஆதாரபூர்வமாக நிரூபித்த உடனே நிறைய சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய மகனேன்றார், உன்னுடைய ஜீவனை நீ காப்பாற்றி இருக்கிற, நான் மதியற்றவனாக காரியங்களை செய்தேன்னு சொல்லி சொல்றாரு, வாழ்த்துறாரு. 25ஆம் வசனத்தை பாருங்களேன். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அதெல்லாம் இதெல்லாம் சொன்னாலோ உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையில இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு அழுவதோ, வார்த்தைகள்ல ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்வதோ உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. சவுலுடைய உள்ளத்துல இன்னும் பகை அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பகை அவரை அழித்து விட்டது. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல பொறாமையும் பகையும் இருக்குதா? பொறாமையும் பகையும் உடையவர்களை அது பாதிக்குமே தவிர நம்மை ஒன்றும் செய்யாது. அடுத்த படி வீழ்ச்சி எதுக்கு நேராக போறாரு? சவுலுடைய வாழ்க்கையில அடுத்த வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. 1 சாமுவேல் 28வது அதிகாரம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிங்க. அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்ட போது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் என்ன நடக்குது? மறுபடியும் ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது அதற்கு முன்பாகவே சாமுவேல் இறந்து விடுகிறார். இதுவரை கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த சாமுவேல்
கர்த்தருடைய திட்டத்தின்படி எச்சரித்த சாமுவேல் இப்ப என்ன செய்யறாருன்னா இறந்து போயிட்டார். அதனால கர்த்தருடைய வழிநடத்துதல் சவுலுக்கு கிடைக்கல. ஏற்கனவே என்ன பண்றாருன்னா அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்றவங்கள அந்த ஊரை விட்டு அவர் விரட்டி விட்டார். அது நல்ல காரியம், சவுல் செய்த நல்ல காரியம். ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்லி தெரியல. உண்மையாகவே ரியல்லா மனம் திரும்புதலின் அடிப்படையில பண்ணாரான்னு சொல்லி தெரியல. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில சரியான காரியத்தை செஞ்சிருக்காரு. அது வந்து யாத்திராகமம் 22:18 வாசிக்கிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரி உபாகமம் 18வது அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதாவது குறி சொல்லுகிறவர்கள், சூனியம் பார்க்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள். அஞ்சனம் பார்க்கிறவன்னா குறி மை போட்டு பாக்குறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எல்லாம் விரட்டிட்டார். இப்போ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. சரி, தாவீதுடைய நல்ல காரியங்களை பார்த்து அப்பமாவது சவுல் மனம் திரும்பிக்கலாம். ஆண்டவரே என்ன மன்னியும், ஒரு இன்னசென்ட் பர்சனுக்கு எதிராக நான் இவ்வளவு காரியங்களை செஞ்சுட்டேன், என்னை விட்டு நீங்க விலகி போயிட்டீங்க, என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருந்தா கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனா ஏற்றுக்கொள்ள. இந்த சாமுவேல் உயிரோட இருக்க வரைக்கும் எத்தனை அறிவுரைகளை சொன்னார் இல்லையா, ஆனா அதெல்லாம் சவுல் கேட்கவே இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னா யுத்தம் வருகிறது. யுத்தம் வரும்போது சவுலுடைய உள்ளத்துல பயங்கர பயம் வருது, தத்தளிப்பு வருது. உடனே என்ன பண்றாரு, முத தடவை என்ன பண்றாருன்றது 6ஆம் வசனத்துல வாசிக்குது. 6வது 7வது வசனங்களை வாசிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? தேவனுடைய உறவை இழந்த சவுல், தேவனுடைய வழி நடத்துதலை இழந்த சவுல், தேவனால் கைவிடப்பட்ட சவுல். அந்த 6ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தரிடத்துல தடவை விசாரிக்கிறார். தடவை விசாரிக்கிறார். இது வரைக்கும் விசாரிக்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை ஏபோத்தை கொண்டு வா, ஊரீம் தும்மீமை கொண்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தானே யுத்தங்களை நடத்தினவன், தன்னை மகிமைப்படுத்தினவன், தன்னுடைய தவறுகளை உணராதவன், படிப்படியா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவரை விட்டு விலகி போன ஒருத்தன் இந்த ராஜா வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில யாரை தேடுறாருன்னா கர்த்தரை தேடுறாரு. கர்த்தர்ட்ட போயிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லி கேட்கிறார். கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினால் பதிலளிக்கவில்லை. அந்த நாட்கள்ல கர்த்தர் சொப்பனங்களின் மூலமா பதிலளிக்கணும். இரண்டாவது, ஊரிமீனாலாவது தும்மிமீனாலாவது, அதாவது கர்த்தருடைய சமூகத்துல சீட்டு போட்டு எடுப்பாங்கல்ல, அதன் மூலமாக பதிலளிக்கவில்லை. ஆசாரியர்கள் மூலமாக பதிலளிக்கவில்லை. ஆசாரியர்களா கொண்டுட்டார் அவர். அடுத்து பாருங்களேன், தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல், தேவனுடைய உறவை இந்த மனிதன் முழுவதுமாக இழந்து விட்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுகிறது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தெரிந்து துணிந்து கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டு தடம் புரண்டு வாழும்போது ஒரு ஸ்டேஜ்ல பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட்டு விடுவான். கர்த்தருடைய வெளிப்பாடே இருக்காது. என்னதான் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். இப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார் சவுல். அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கலாம், அந்த டைம்லயாவது கர்த்தரிடத்துல தொடர்ந்து கெஞ்சி இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, அடுத்து மாற்றி ஏற்பாடு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். சொன்ன உடனே அவங்க கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரங்களை பாருங்க, சவுல் மாதிரி தானே சவுல் வேலைக்காரங்க இருப்பாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, ஒரு சூனியக்காரி இங்க இருக்கிறா, அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஒரு பெண் இருக்கான்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், 30 வருஷம் ஆயிருக்கலாம், அல்லது கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மக்களாக நம்ம இருக்கலாம். ஆனா கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தர் என்கிட்ட பேசுறாரா? நான் ஜெபம் பண்ணும் போது பதில் அளிக்கிறாரா? கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறாரா? சவுலுடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவு முழுவதுமாக அணைஞ்சு போச்சு.
விளைவு என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல வர வேண்டிய சவுல் சூனியக்காரியை நோக்கி செல்கிறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்காங்கல்ல, ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்கல்ல. கர்த்தராலே கைவிடப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமா போயிடும். உடனே ஒரு சூனியக்காரிய பாக்குறாங்க. பார்த்துட்டு ராத்திரி அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஏற்கனவே எல்லா அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்றவங்க எல்லாத்தையும் கொன்னதால இந்த பெண் சவுல்ன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. வேஷம் மாறி மாறு வேஷத்துல போறாரு சவுல் ராஜான்றது. அந்த பெண்ணோடு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது அந்த பெண் கண்டுபிடிச்சதால என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். கொஞ்சம் பாருங்களேன், யார் இடத்துல பேசுறாரு தெரியுமா? அஞ்சனம் பார்க்கக்கூடிய பிசாசின் உதவியினாலே குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, நீ என்னைய கொன்னுடக்கூடாது, ஏன்னா சவுலுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுருவா. சவுல் கண்டுபிடிச்சுதான் அந்த அம்மா பேசுறாங்க. உடனே சொன்ன உடனே என்ன தெரியுமா சொல்றாரு, கர்த்தருடைய பேரினாலே உனக்கு பொல்லாப்பு வராது சொல்லி கர்த்தருடைய பேரினாலே பிசாசை வைத்து அஞ்சனம் பார்க்கக்கூடிய அந்த சூனியக்காரியாகிய பெண்ணிடத்துல ஆணையிடுற. உன்னை கர்த்தருடைய பேர் சொன்னதால இவர் கொல்ல மாட்டான்னு நம்பிக்கை வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, போய் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. இந்த பகுதி ரொம்ப கருகலான ஒரு பகுதி. அந்த மை போட்டு நான் பார்க்கும்போது யார் இடத்துல நீ பேசணும்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நான் சாமுவேல் இடத்துல பேசணும்னு சொல்லி சொல்றாரு. சாமுவேல் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் சாமுவேல் சொன்ன அட்வைஸ் அவருடைய காது கேரல. இப்ப சாமுவேல் செத்து போயிட்டார். கர்த்தருடைய எந்த வழிநடத்தலும் கிடைக்கல. நிறைய பேருக்கு ஞானோதயம் வாழ்க்கையுடைய கடைசியில பிறக்கும் இல்ல, அவிதமான ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறார். அந்த பெண் என்ன பண்றான்னா, அஞ்சனம் பார்த்து பண்ணும்போது அங்க ஒரு மனிதன் ஏறி வருகிறான். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு சூனியக்காரியால கர்த்தருடைய மனிதனை ஏறி வர பண்ண முடியுமா? வேத வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அவள் அதை ஏறி வர பண்ணினாள் சொல்லி சொல்ல. கர்த்தர் கடைசியா சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஏறி வருகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த பெண் மூலமாக சவுல் இடத்துல பேசல, நேரடியா சவுல்கிட்ட பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். 19ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த மறுபடியும் சிஸ்டர் போதும். கர்த்தர் அவருடைய வார்த்தையை மறுபடியும் சாமுவேல் மூலமாக சொல்லிட்டார். என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், நீ தடம் மாறி போனதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கவில்லை. 18ஆம் வசனத்துல, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை நீ தீர்க்கவில்லை. நீ யாருக்கு எதிரியா மாறிட்ட? கர்த்தருக்கு எதிரியா நீ மாறிட்ட. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும்ன்றது தெளிவாக சொல்லுகிறார். கடைசியா சொல்றேன், இந்த டைம்லயாவது சவுல் ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லி கேட்டாரா? கேட்கல. இருதய கடினம்ன்றது ஒரு ஸ்டேஜுக்கு மேல தன்னை உணரவே மாட்டாங்க. இது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே யூதாசை பற்றி படிச்சோம் இல்லையா? மறுபடி கர்த்தர் உணர்த்தும் போது அதை கேட்காவிட்டால் ஒரு ஸ்டேஜ்ல
தாங்கள் செய்வது தவறு என்ற உணர்வே வராது. லௌகீக துக்கம் வருமே தவிர உண்மையான மனம் திரும்புதல் வராது. தேவனோடு உள்ள உறவை இழந்துவிட்ட சவுல். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சொல்றாரு, நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல நீ என் கூட இருப்ப, நீயும் செத்து போவேன்னு சொல்லி சொல்றாரு. அது அப்படியே நடக்குது. என்ன நடக்குதுன்றது அந்த 31வது அதிகாரத்துல இருக்கு. 31வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிங்க. 31வது அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். சிஸ்டர், அதே மாதிரி 6வது 7வது வசனங்களும் வாசிக்க. அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். என்ன நடக்குது? தவறான முடிவு, தடம் புரண்ட தலைவனுடைய முடிவு இதில் எழுதப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏலியுடைய வாழ்க்கையை படிச்சோம் இல்லையா? ஏலியுடைய குமாரர் ஓப்னி பினகாஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் என்ன நடந்துச்சோ அதே காரியம் சவுலுடைய வாழ்க்கையில் நடக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் அவரை விட்டு விலகி போயிடுச்சு. அங்க தாவீது இல்லை. விளைவு, பெலிஸ்தியருக்கு முன்னால தோற்று போய்விட்டார் இந்த சவுல். அப்ப என்ன சொல்றாரு? அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் மூலமா நான் அவமானப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெலிஸ்தியர் பிணை கைதிகளாக பிடிக்கக்கூடிய மக்களை பயங்கர டார்ச்சர் பண்ணி கொல்லுவாங்க. அதுவும் ராயல் ஃபேமிலியில ராஜா அல்லது மந்திரி முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய மக்கள் இவங்க கையில கிடைச்சாங்கன்னா கொன்னுருவாங்க. அவங்க கையில மாட்டக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய பட்டயத்தை நட்டி பட்டயத்தின் மீது விழுந்து சவுல் செத்து போனார். சூசைட் பண்ணி முடிச்சிடுறாரு. எங்கேயோ இருக்க வேண்டிய சவுல், எவ்வளவோ காரியங்களை சாதிக்க வேண்டிய சவுலுடைய முடிவு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால எவ்வளவு பரிதாபமா இருக்கு இல்லையா? இந்த வேதாராய்ச்சியில இடையில ஒருத்தங்க கேட்டீங்க இல்லையா, சவுலுடைய ஆரம்பத்தை விட முடிவு முக்கியமானது. சவுலுடைய ஆரம்பம் கழுதையை தேடி போன சவுல் கர்த்தருடைய சேனையை நடத்தக்கூடிய ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் தடம் புரண்டு போனதற்கு ஒரே காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார். சவுலுடைய வாழ்க்கையை நமக்கு எச்சரிப்பாக இருக்கட்டும். சூசைட் பண்ணி அவர் செத்து போயிடுறாரு. அவர் மாத்திரம் சாகல. அங்க பாருங்களேன், சவுலுடைய 3 குமாரர், அந்த மேவி போசேத்தை தவிர மற்ற 3 பேரும் செத்துடுறாங்க. முழு ஜனங்கள் முறிந்தோடினார்கள். சரி, இதை படிக்கும் போது நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும். சவுலை கொன்றது யார்? சவுல் சூசைட் பண்ணாரா அல்லது அந்த மற்ற புறஜாதியான மனிதன் கொன்னாரான்றது மாத்திரம் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், முடிக்கலாம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 2 சாமுவேல் 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து,
நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவன் குமாரனாகிய போதும். என்ன நடக்குது? தாவீதுக்கு செய்தி வருகிறது. என்ன செய்தி? சவுல் மரித்து விட்டான். தன்னுடைய நண்பனாகிய யோனத்தான் மரித்து விட்டான். யோனத்தானுடைய 2 தம்பிமார் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய தோல்வி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுடைய காதுக்கு வருது. உடனே அவனை கூப்பிட்டு கேட்கிறார், உனக்கு எப்படி தெரியும் சவுலும் சவுலுடைய பிள்ளைகளும் இறந்தது உனக்கு எப்படி தெரியும்னா அவன் ஒரு கதை சொல்றான். என்ன சொல்றான்னா 6ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் தற்செயலா கில்போவா மலைக்கு நான் போனேன். போகும்போது ஒரு ஈட்டிய குத்தி அது மேல சவுல் விழுந்து அவர் சாகரைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அவரால் சாக முடியல. அப்ப என்ன கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார், என்ன கொன்னுருன்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே நீ யாருன்னு கேட்டார். நான் அமலேக்கியன்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே நான் போய் அவரை கொன்று போட்டேன். கொன்று போட்டுட்டு அவருடைய தலையில இருந்த கிரீடத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அவருடைய புயத்துல இருந்த 10ஆம் வசனம், அவருடைய தலையில இருந்த கிரீடத்தையும் புயத்துல இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அதை உடைய ஆண்டவனிடத்தில் கொண்டு வந்தேன். இவன் போய் உண்மை சொல்றான். உண்மை சொல்ல போய் சொல்றான். இந்த அமலேக்கியன் என்ன தெரியுமா செய்யறாங்க? சவுல் இறந்து 3ஆவது நாள் இங்க வரான். என்ன வரானா, பொதுவாகவே எதிரிகள் செத்த உடனே அவங்களை கொள்ளடிக்கிறதுக்காக போவாங்க. இந்த வாலிபன், இந்த மனிதன், இந்த அமலேக்கியன் அந்த செத்து போன மக்களை போய் பார்க்கும்போது யாரை கண்டுபிடிக்கிறாருன்னா சவுலை கண்டுபிடிக்கிறான். சவுலுடைய குமாரர் அங்க செத்து போயிட்டாங்க. அவனுடைய கிரீடத்தை திருடி கொண்டான். அவனுடைய கையில இருக்கக்கூடிய அஸ்த கடகங்கள், விலையேற பெற்ற அந்த அடிகலன்களை திருடிட்டு வந்து என்ன செய்யறாருன்னா, சவுலுடைய எதிரி யாருன்னு தெரியும்னா தாவீது தெரியும். சவுலுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் தாவீதை கொல்வதற்காகவே வாழ்ந்தான்றது தெரியும். அதனால இந்த அமலேக்கியன் என்ன செய்யறான்னா, நேர யாத்த வரானா, தாவீது கிட்ட வரான். வந்து இதெல்லாம் எவிடன்ஸா நான் கொடுத்து அதன் மூலமாக தாவீது இடத்துல இருந்து நன்மை பெற முடியும் சொல்லி யோசிக்க போய் சொல்றான். ஆனா அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கிறது. என்ன செய்யறாருன்னா, தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை நீ கொன்னுட்டேன்னு சொல்லி அவனை கொன்னுடுறாரு. அதே இடத்துல அவருடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் கொண்டு போட்டு விடுகிறான். சரி, எது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை கர்த்தர் எந்த அமலேக்கியரை அழிக்க வேண்டும் சொல்லி சொன்னாரோ அந்த அமலேக்கியரை சவுல் அழிக்கவில்லை. கீழ்ப்படியாமல் போறார். கீழ்ப்படியாமலுடைய விளைவு அவருடைய ராஜாங்கம் போய்விட்டது. கீழ்ப்படியாமையின் விளைவு அவருடைய கிரீடம் போய்விட்டது. கீழ்ப்படியாமையின் விளைவு தேவனுடைய திட்டத்தை இழந்து விட்டார். கீழ்ப்படியாமையின் விளைவு தன்னுடைய உயிரையே இழந்து விட்டார். தன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டார். ஏறக்குறைய இந்த சம்பவம் நடந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு நம்ம படிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் சவுல் சொல்லி சொல்லும் போது பரிதாபமாக முடிந்த சவுல், தடம் புரண்ட சவுல் படிச்சுட்டு இருக்கும். வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? தவறாக முடித்த சவுல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முடிவு எவ்விதமாக இருக்கும்? அருமையான தேவனுடைய மக்களே, ஐயோ வாய்ப்புகள் கர்த்தர் கொடுத்த போதும் அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தாதபடிக்கு மறுபடி துணிகரமாக பாவம் செய்த ஒரு மனிதன், லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும் சொல்லி 1 கொரிந்தியர்ல படித்தோம் இல்லையா? யூதாஸ் காரியோத்து தன்னுடைய மரணத்தை தேடிக்கொண்ட மாதிரி சவுலும் தன்னுடைய மரணத்தை தேடிக்கொண்டான். ஒரு தலைவன் தடம் புரளும் போது அது அவனை பாதிக்கிறது, அவனுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, அவனை பின்பற்றக்கூடிய மக்களை பாதிக்கிறது, முழு தேசத்தையும் பாதிக்கிறது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாக மாறிவிட்டார் சவுல். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, மரணம் நிச்சயம். மரணத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா நம்ம எவ்விதமாக சாக போகிறோம் என்பது மிக மிக முக்கியம். கர்த்தருக்கு மகிமையா சாக போறோமா, அல்லது கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அதை விட்டு தடம் புரண்டு நம்ம முடிக்க போறோமா? ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. அந்த வசனத்தை மறக்க வேண்டாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30ஆம் வசனம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனை எனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் சொல்லி கர்த்தர் சொன்னாரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னாரே. சவுலுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்து விட்டது. ஆண்டவரே, சவுலை போல அல்ல ஆண்டவரே. நீர் எனக்கு வாழ்க்கையில எதெல்லாம் உணர்த்துறீங்களோ, எதெல்லாம் சரி செய்ய சொல்றீங்களோ, சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றுக்கும் மனம் திரும்பி விட, சவுலுடைய வாழ்க்கையில படிப்படியாக வந்த வீழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு கவனமாக வாழ்ந்துவிட தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய ஐக்கியத்துல இந்த செய்தியை கேட்கிற, இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு பெறுகிற யாரும் சவுலை போல வாழ்க்கையை முடிக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். வேதனையான முடிவு, வாட்டசாட்டமான, உயரமான, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் சொல்லி தாழ்மையோடு ஆரம்பித்த சவுல் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதல எவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுக்க வேண்டியதாயிருச்சு இல்ல ஆண்டவரே. கீழ்ப்படியாமைக்கு இவ்வளவு விளைவுகள் உண்டா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு சில காரியங்களை கீழ்ப்படியாட்டா அது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அருமையான மக்களே, கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லி கர்த்தர் சொன்னாரே. ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள் மத்தியில நமக்கு கீழ்ப்படிந்து விட கிருபை தாரும். நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, சவுலுடைய வாழ்க்கையை படிக்கும் போது எங்களுடைய உள்ளத்துல அதிக வேதனையோடு உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எவ்வளவு கிருபை கொடுத்தீர், எவ்வளவு நம்பினீர், எவ்வளவு திட்டங்களை வைத்திருந்தீர், எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தீரே ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் அல்லல் தட்டிவிட்டு உமக்கு கீழ்ப்படியாதபடியினாலே வாழ்க்கையின் கசப்பான முடிவை அடைந்தாரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கிருபையாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் எங்கள் மீது பொறுமையாக இருந்து எங்களுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியில எங்களை நேசிக்கிறீர், உணர்த்துகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிகளிலேயும் முரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு, ரெண்டகம் பண்ணாதபடிக்கு, பில்லி சூனிய பாவத்திற்கும் விக்கிர ஆராதனைக்கு ஒத்ததா இருக்குன்னு சொல்லி சாமுவேல் எச்சரித்தாரே. அவ்விதமான பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி காத்துக்கொள்ளும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நீர் பேசும்போது உடனடியாக கீழ்ப்படிந்து விட கிருபை தாரும். எங்களுடைய தவறுகளை உணராதபடிக்கு அடுத்தவர்களுடைய தவறுகளை மட்டும் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். அது பொறாமையோ பெருமையோ பகையோ எதுவாக இருந்தாலும் சிறிதாக இருக்கும் போதே உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். சவுலை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி பலப்படுத்தி பயன்படுத்தினீரே, அதே ஆவியானவர் எங்களையும் நிரப்பி பயன்படுத்தும். எங்களுடைய முடிவு மகிமையானதாக அமைய கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய முடிவும் மகிமையாக அமைய கிருபை தாரும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.